மேடம் மேடம் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்ன சார், என்ன வேணும்? மேடம் கொஞ்சம் லிஃப்ட் வேணும் மேடம். லிஃப்டா? எங்க போகணும்? நீங்க எங்க போறீங்க மேடம்? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. பக்கத்தூர் வரைக்கும் போகணும், கையில காசு இல்ல, கொஞ்சம் கொண்டு விட முடியுமா? சரி, ஏறி உட்காருங்க. மேடம் கேட்ட உடனே லிஃப்ட் கொடுத்துட்டீங்க. யார் பெத்த பிள்ளையோ, நீங்க நல்லா இருக்கணும் மேடம். ஆ சரி சரி. என்ன மேடம் சரின்னு இவ்வளவு சிம்பிளா சொல்லுதீங்க? கல்யாணம் ஆயிட்டா? ஆ கல்யாணம் ஆயிட்டு. மேடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2? ரொம்ப கஷ்டம்தான். நீங்க என்ன ராசி? மீன ராசி. மீன ராசியா? அதுக்கு இப்ப 7.5 சனியில நடக்கு, எப்படி சமாளிக்கீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்கு? 40 தான் கொடுக்கு. ஏன் மேடம் 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி வண்டிலாம் நிறைய இருக்குல்ல, எதுக்கு இதை போய் வாங்குனீங்க? அதெல்லாம் 100 சிசி 125 சிசின்னு போகும். இது கொஞ்சம் கம்மி தான். இதுதான் மைலேஜ் கம்மியா கொடுக்கல, அப்புறம் எதுக்கு இந்த வண்டியை போய் வாங்குனீங்க? இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க, அதான் வாங்கினேன். இல்ல நீங்க ஓட்டுறத பார்த்தா வண்டியை பயந்து பயந்து ஓட்டுற மாதிரில இருக்கு. பயமா? எனக்கா? நான் எப்படி வண்டி ஓட்டுவேன்னு எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட கேட்டு பாருங்க. அப்படியா மேடம்? அவருக்கு தெரியுமா? ஆமா, ஒரு நாள் என் கூட வண்டியில வந்தாரு. வண்டியில ஏறி உட்காரும் போது 65 கிலோ இருந்தாரு. வீட்டுக்கு போகும்போது 75 கிலோ ஆயிட்டாருல்ல. அது எப்படி மேடம் 10 கிலோ எப்படி கூட முடியும்? அவர் வண்டியில வரும்போது நான் திடீர்னு பிரேக் போட்டேன்னா அவர் முன்னால பாஞ்சு போய் உளுந்து மரத்துல முட்டி கீழே விழுந்துட்டாரு. அதுல காலில் அடிபட்டுட்டு காலில் போட்ட மாவு கட்டு ஒரு 10 கிலோ இருந்துச்சு. அவர் வெயிட் ஒரு 65 கிலோ, மொத்தம் 75 கிலோ ஆயிட்டு. என்னம்மா சொல்லுது? நம்பிக்கை இல்லைன்னா எங்க பக்கத்து வீட்டு ஆண்டியை கேட்டு பாருங்க. ஏன் அவங்களுக்கும் வெயிட் கூடிட்டா? இல்ல சார், வெயிட் குறைஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு கையையே எடுக்க வேண்டியதா போயிட்டு. யாத்தாடி, என்ன பேச்சையே காணும்? ஆள் ஓடிட்டாரு போல. வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்தமா போனமான்னு இல்லாம அது இல்லையா இது இல்லையான்னு நொய்யி நொய்யின்னு உயிரை வாங்கிட்டு கிடக்கான். இனிமே யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்பான் அவன்.